அறம் செய்வானினது திறம் என்பது பற்றி திருமந்திரம் தொடர்ந்து விளக்கி கொண்டு வருகிறது. போன வகுப்புல நாம இறுதியாக பார்த்தது, நாம் இயன்ற வரைக்கும் நம்மால் செய்தற்கு உரியதாகிய அறத்தினை செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் நமக்கு மரணம் வருகின்ற பொழுது நாம் ஏதொன்றும் செய்ய இயலாமல் தடுமாறுவோம். கூற்றுவன் நம்மை வந்து இழுக்கின்ற பொழுது அதிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள இயலாமல் போகும் என்று சொன்ன திருமந்திரம் அடுத்த பாடல்ல இன்னமும் சற்று அழுத்தத்தோடு ஒரு விளக்கத்தை தருகிறது. என்னவென்றால், தன்னை அறியாது தாம் நலர் எண்ணாது இங்கு இன்மை அறியாது இளையர் என்று ஓராது வன்மையில் வந்திடும் கூற்றம் வரும் முன்னம் தன்மமும் நல்ல தவம் செய்யும் நீரே. இது ஒரு ஆணையாகவே சொல்லுகிறார். மக்களே, நீங்கள் உரிய காலத்துல தன்மம்னா தர்மம் என்பதை தன்மம்னு எழுதியிருக்கார். உரிய காலத்துல உங்களால் இயன்ற தர்மத்தையும் தவத்தையும் செய்தே ஆக வேண்டும். வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணைன்னுவர். உங்களால் செய்யப்படுவதற்கு உண்டான தர்மமானது நாள் பார்த்து நேரம் பார்த்து செய்தற்கு உரியனவாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. எப்பொழுது எல்லாம் இயலுமோ ஒல்லும் வகையெல்லாம் அரவினை ஓவாதே. இதுவும் வள்ளுவர். செல்லும் வாயெல்லாம் செயல். உங்களால் எங்கெங்கெல்லாம் அறத்தினை செய்ய முடியுமோ அங்கெல்லாம் இயன்ற வரைக்கும் அறத்தினை செய்தே ஆக வேண்டும். ஏன் என்று கேட்டால், வன்மையில் வந்திடும் கூற்று. ஏன் வன்மையில் வந்திடும் கூற்றம்னா யமன். யமன் ஒவ்வொரு உயிரையும் வலிந்து வந்துதான் எடுக்கின்றான். இந்த இடத்துல வலித்தல் என்று சொல்லுதல், வன்மை என்று சொல்லுதல் கருணை இல்லாதுன்ற பொருள். நமது உயிரை யமன் எடுக்க வருகின்ற பொழுது அவனுக்கு கருணையே கிடையாது. இந்த காலத்தில் இவ்வாறு இந்த உயிரை எடுக்கப்படல் வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய விதியினது செயலுக்கு உட்பட்டு கருணை ஏதும் இன்றி உயிரை எடுப்பதிலே அவன் முன் வருவான். அதனாலதான் வன்மையில் வந்திடு கூற்று. வலிந்து வந்து நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்திக்காமல், நமக்கு எவ்விதமான ஒரு கருணையும் காட்டாமல் நம்முடைய உயிரை அவன் வவ்வுவான். அப்படி அந்த கூற்றுவனாகிய யமன் வரும் முன்னர் உங்களால் இயன்ற தர்மத்தை செய்து விடுங்கள், உங்களால் இயன்ற தவத்தை மேற்கொண்டு விடுங்கள். ஏன்னாக்க தவம் என்பதும் அறத்தின் வழியது, தர்மம் என்பதும் அறத்தின் வழியது. ஆகவே தர்மம் என்பது வாழுங்காலத்துல உங்களால் இயன்ற அளவிலே மனமொழி மெய்களால் பிறருக்கு உதவுவது. தவம் என்பது தவத்தினை மேற்கொள்ளும் காலத்து உங்களால் இயன்றவரை உங்களினுடைய அனுபவங்களை, அறிவின் ஆற்றலை பிறருக்கு கொடுத்து உதவுவது. ஆகவே நீங்கள் தர்மத்தின் வழியினாலோ அல்லது தவத்தின் வழியினாலோ உங்களை சார்ந்த சமூகத்திற்கு இயன்றன செய்தாக வேண்டும். எதற்கு முன்பு வலிந்து உங்கள் உயிரை யமன் கருணையே இல்லாமல் எடுக்க வருகின்றதற்கு முன்பாக. ஏனென்றால் யமன் உங்களை நல்லவன் என்றும் பார்க்க மாட்டான், கருணையற்றவன் என்றும் பார்க்க மாட்டான், தீயவன் என்றும் பார்க்க மாட்டான். காரணம், உங்கள் உயிர் இன்ன காலத்தில் இவ்வாறு எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒன்று மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அதனால தன்னை அறியாது, தன்னை பிறர் காணாதபடியும்,
உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய அறத்தினை நீங்கள் பிறருக்கு செய்கின்ற பொழுது உங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் மறைவாக நின்றே நீங்கள் அறத்தினை செய்தாலும், ஆங்கிலத்துல சொல்லணும்னாக்க எந்த பப்ளிசிட்டியும் இல்லாம நீங்க தான தர்மங்களை செய்தாலும் யமன் அதற்காக உங்களை விடப்போவதில்லை. தம்நலர் எண்ணாது இங்கு இன்மை அறியாது உங்களை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினது களைகணாராய் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதினாலும், அதாவது உங்களை சார்ந்த மக்களினது துன்பங்களை அடுத்திருந்து போக்குதற்கு உண்டான அளவிலே உங்களால் இயன்றன உதவுகிறீர்கள் என்பது குறித்தோ கவலைப்பட மாட்டான் யமன். பல பேருக்கு பரோபகாரம் செய்திருக்கிறார், ஆகவே இவர் உயிரை நாம் எடுப்பதில் நியாயம் இல்லை என்றெல்லாம் விட்டுட்டு போக மாட்டான். அடுத்தது இளையர் என்று ஓராது, மிக இளமையோடு இருக்கிறானே இவன், இந்த உலகத்தில் இன்னமும் அனுபவிக்க வேண்டிய பல நல்ல செயல்கள் எல்லாம் இருக்கின்றனவே, அவைகளையெல்லாம் அனுபவிக்காத இந்த இளம் பிராயத்திலேயே இவனது உயிரை எடுக்க வேண்டுமே என்று கருணையும் காட்ட மாட்டான். ஆகவே நீங்கள் உங்களை வெளிப்படுத்தி கொள்ளாமல் மறைவிலே நின்று அறத்தை செய்தாலும், நீங்கள் வாழும் காலத்து உங்களை சார்ந்து வாழக்கூடிய மக்களினது துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய அளவிலே நீங்கள் மிகச்சிறந்த தொண்டு உள்ளத்தை கொண்டிருந்தாலும், இளமையோடு இருக்கிறீர்கள், உலக அனுபவம் என்கின்ற ஒன்று ஏதொன்றும் உங்களுக்கு இல்லை. ஆகவே உங்கள் உயிரை இப்பொழுது எடுப்பதிலே எந்த விதத்திலும் நன்மை இல்லை என்றோ யமன் சிந்திக்கிறதில்லை. இன்னாருக்கு மரணம் இன்ன நாளில் இவ்வாறு நடைபெற வேண்டும் என்றால் கருணையே கொள்ளாது யமன் அந்த உயிரை வவ்வுவான். அதுக்கு மாற்று சிந்தனையே கிடையாது. அதனால்தான் அவனுக்கு பேரு காலன்னு பேர். வகுக்கப்பட்ட காலத்துல எந்த விதமான கருணையும் இல்லாமல் உரிய காலத்துல யார் உயிரை எடுக்க வேண்டுமோ எடுத்து சென்று. அப்போ என்ன விதத்திலும் நமக்கு கருணை காட்டாதவன், எந்த விதத்திலும் நம்மால் செய்யப்பட்ட அறச்செயல்களை சீர்தூக்கி பார்த்து இன்னமும் சில காலம் இவரை இந்த உலகில் விட்டு வைக்கலாம் என்று எண்ண மாட்டான். ஆகவே அவனுக்கு வகுக்கப்பட்ட பணியாகிய உயிரை எடுத்தல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தகைய அறத்தை மேற்கொண்டாலும் சரி, ஒரு அடுத்த கேள்வி கேட்கலாம். அப்ப எப்படி இருந்தாலும் யமன் நம்முடைய உயிரை எடுத்து செல்லுவான் என்றால் நாம எதற்காக அறம் செய்யவும்? செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் நம்முடைய உயிரானது பிரிதற்கு உரிய நேரம் வந்தது என்றால் அதை உரிய நேரத்தில் எடுத்து செல்ல யமன் வருவான் என்றால் நாம் என்ன செய்தாலும் உயிர் போக போகிறது. ஆகவே எதற்காக நாம் நன்மையை செய்ய வேண்டும்? இதுக்கு ரெண்டு கொள்கை இருக்கு. ஒன்று, மரணம் தவிர்க்க முடியாதது, ஆனால் அந்த மரணம் தருதற்கு உரிய அச்சத்தை தவிர்க்கலாம். ரெண்டு வேறுபட்ட விளக்கம். ஒன்று, மரணத்தை தவிர்க்க முடியாது, யாருக்கும் முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அளவிலே தான தர்மங்களை செய்பவர்களாக இருந்தாலும், பலவேறுபட்ட வேள்விகளை செய்தவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு உரிய காலத்துல மரணம் வர வேண்டும் என்றால் அந்த மரணம் சம்பவித்தே தீரும், மாற்ற முடியாது. ஆகவே மரணத்தை தவிர்க்க முடியாது. ஆனால் நல்ல காரியங்கள் செய்வதினால் மரணம் பற்றின அச்ச உணர்விலிருந்து நீங்கள் விடுபடலாம். மனித வாழ்க்கையில மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரியதோர் அச்ச உணர்வு எதுன்னா மரணம் தான்.
ஆகவே நீங்கள் உரிய காலத்துல தானத்தையோ தர்மத்தையோ தவத்தையோ செய்தீர்கள் என்றால் மரணத்தை தவிர்க்க முடியாது. ஆனால் மரணம் பற்றின அச்சத்தை தவிர்க்கலாம். நமக்கு மரண பயம் என்பதுதான் மரணத்தை விட கொடியது. ஞாபகம் வச்சு, மரண பயம் என்பது மரணத்தை விட கொடியது. காரணம், நாம என்ன நினைக்கிறோம்னாக்க மரணம் என்பது நம்மை அச்சுறுத்துவதற்காக வரக்கூடிய ஒன்றுன்னு நினைக்கிறோம். இல்லை, மரணம் என்பது நம்மை அச்சுறுத்துவதற்காக வரக்கூடிய ஒன்று அல்ல, நம்மை அறிவுறுத்துவதற்காக வரக்கூடிய ஒன்று. தாயுமானவர் வேடிக்கையா சொன்னார், செத்த பிணத்தருகே நின்று ஓலிடும் சாம்பிணங்கள். இறந்தவரை சுற்றி அழுகிறோம், ஆனால் ஒரு உண்மை தெரியாமலேயே நாம் அழுதலை செய்கிறோம். இவ்வாறு இவருக்கு நடந்த மரணம் நமக்கும் ஒரு நாள் நிச்சயமாக நடக்க இருக்கின்றது என்பதை தெரியாமலேயே அழுகிறோம். மரணம் தவிர்க்க முடியாது. ஆனால் ஒன்று, உங்களால் மேற்கொள்ளப்பட்ட அறச்செயல்களினாலோ தவங்களினாலோ மரணம் பற்றின அச்சத்தை தவிர்க்கலாம். அப்ப எல்லோருக்கும் மரணம் வரும். அறம் செய்தவன் என்ன நினைப்பான்? வாழ்நாள்ல நாம் இயன்ற வரைக்கும் நல்லதை செய்திருக்கிறோம், இன்னமும் சிறிது காலம் இருந்தால் மேலும் சில நல்லதை செய்தற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆகவே என்னால் மேற்கொள்ளப்பட்ட நன்மை போதும் என்று இயற்கையோ இறைவனோ முடிவு செய்து விட்டான். ஆகவே நாம் விடை பெறுவோம். இதற்கு பிறகு நம்மை தொடர்ந்து வருபவர்கள் நாம் விட்டு சென்ற இடத்தில் இருந்து தொடர்ந்து நல்லதை செய்வார்கள்னு நம்பிக்கையாக நிறைவோடு மரணத்தை எதிர்கொண்டோம் என்றால் பயமற்ற நிலை. மாறாக ஐயோ மரணம் வந்ததே, இவ்வாறு எல்லாம் நமக்கு இது மிக பெரியதோர் உபாதையாக இருக்கிறதே, இன்னமும் செய்தற்கு உரிய வேலைகள், உறவினருக்கு நம்மால் ஆகக்கூடிய காரியங்கள் என்றெல்லாம் பல இருக்கின்றனவே, இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு நான் எவ்வாறு மரணிப்பது என்ற நிலையில ஒருவன் தன் மரணத்திற்கு கவலைப்பட்டான்னா அந்த கவலை பயத்தை ரொம்ப எளிமையா வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும்னா, நாம இந்த உலகினுக்கு திரும்பி செல்லக்கூடிய பயண சீட்டோடு தான் வந்திருக்கோம். நான் அதை வேடிக்கையாக சொல்லுவேன், we came with a return ticket தான். என்ன ஒரு சிக்கல், நம்ம பயணம் என்று எவ்வாறு எப்படி தொடங்க போகிறதுன்னு தெரியாது, நேரம் தெரியாது, மோட் ஆஃப் டிராவல் தெரியாது. ஆனால் நிச்சயமா டிராவல் உண்டு இந்த உலகத்தை விட்டு போக. ஆனால் அதற்கு உண்டான வழி தெரியாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம். இந்த அன்சர்டைனிட்டின்றான் பாருங்க, நிலையற்ற தன்மை. அதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மட்டுமல்ல, நம்முடைய மனதினுக்கு கொடுக்கப்படக்கூடிய பெரிய சமாதானம். அன்சர்டைனா இருக்கிறது தான் வாழ்க்கையினுடைய ஓட்டத்திற்கு நம்மால் கையாளப்படக்கூடிய ஒரு ஷாக் அப்சர்வர். அப்படி இருந்தாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா. எல்லாம் தெரிந்ததாக இருந்து விட்டதுன்னா வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு பெரியதோர் துன்பத்தை தரும். அப்ப மரணம் உண்டு என்பதை உணர்ந்து அந்த மரணமானது நம்மை அடைதற்கு முன்பாக நம்மால் இயன்றனவெல்லாம் நல்லனதாக செய்துவிட வேண்டும்னு எவன் ஒருவன் முயற்சிக்கிறானோ, தன்னை அறியாது தாம் நலர் எண்ணாது இங்கு இன்மை அறியாது இளையார் என்று எந்த விதத்திலும் மேலே சொல்லப்பட்ட இந்த 4 நிலையிலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டிருந்தால் யமன் விடப்போவதில்லை. நிச்சயமாக நீங்கள் என்ன நல்லது செய்தாலும் யமன் ஒரு நாள் உங்கள் உயிரை எடுத்து செல்லுவான்.
அப்போ அந்த யம பயத்திலிருந்து உங்களை விலக்கி கொள்ள வேண்டும் என்றால் தன்மமும் நல்ல தவமும் செய்யும் நீரு. தர்மத்தையும் நல்ல தவத்தையும் நீங்கள் செய்வதாக இருந்தால் வன்மையில் வந்திடும் கூற்றம் வலிந்து உங்கள் உயிரை பறிப்பதற்காக யமன் வருகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யலாம்? கவலை இல்லாது இருக்கு. எந்த விதமான கவலையும் இல்லாமல் நம்முடைய வந்த பணி முடிந்தது, ஆகவே நமக்கு உண்டான அழைப்பு வந்து விட்டது. இந்த சூஃபி பிலாசபியில ஒரு பாட்டு உண்டு, ரொம்ப அழகான பாட்டு. அது கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த வடநாட்டுல இருக்கக்கூடிய கசல் பாடல்களை கேட்கக்கூடிய அனுபவம் இருந்ததுன்னா சூஃபி பிலாசபர்ஸனுடைய ஃபேமஸ் பாட்டு சிட்டி ஆயேங்கி. சிட்டினா எழுதப்பட்ட சீட்டு. நமக்கு உண்டான எழுதப்பட்ட சீட்டு வந்து விட்டது. அந்த சீட்டானது நம்முடைய நேரம் காலம், நம்முடைய தகுதி, நம்முடைய பதவி, இது எதையுமே பார்க்காது. நமக்கு உரியதாகிய அழைப்பு வந்ததுன்னா போய்த்தான் ஆகணும். உங்கள் தகுதியை வைத்தோ பதவியை வைத்தோ ஆளுமையை வைத்தோ செல்வத்தை வைத்தோ தவிர்க்க முடியாது. யாராக இருந்தாலும் மேலிருந்து அழைக்கக்கூடிய அழைப்பு வந்து விட்டது என்றால் அதை தவிர்க்கவோ தடுக்கவோ மறுக்கவோ மறைக்கவோ முடியாது, போய்த்தான். அப்படி போவதற்கு முன்பு உங்களால் இந்த உலகில் வாழும் காலத்துல உரிய தர்மத்தை செய்யுங்கள், உரிய தவத்தை செய்யுங்கள். பின்னாடி ரொம்ப அழகா காளமேக புலவர் இந்த பாட்டை உள்வாங்கி எழுதினார். முக்காலுக்கு ஏகாமுன் முன்னறையில் வீழாமுன் அக்கால் அரைக்காலரை கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் கச்சி திருமாவின் கீழ் நின்ற அறையின் ஓது என்று. முக்காலுக்கு ஏகுதல்னா 2 கால்ல நடந்த நாம் வயோதிகத்தின் காரணமாக 3வது காலாக ஒரு குச்சியை, அப்படிப்பட்ட வயோதிகம் வருவதற்கு முன்னறையில் வீழாமுன் நம்முடைய உச்சியானது நரைத்து வயோதிகம் வருவதற்கு முன்பு முன்னறையில் வீழாமுன் அக்கால் அரைக்காலரை கண்டு அஞ்சாமுன். யமன் வந்து விட்டானே என்று நம்மை அழைக்கின்றானே என்று அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்றால் விக்கி இருமாமுன் மரண பயத்தினாலே விக்குதலையும் இடைவிடாது இருமலையும் கொண்டு நாம் வாழ்ந்தாலும் இவைகளிலிருந்து நீ தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் காஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த ஏகம்பனினது திருவடியிலே ஒரு முறை சென்று வணங்கு. வணங்கினால் மேலே சொன்னதெல்லாம் நடக்காதுன்னு இல்லை, மேலே சொன்னதெல்லாம் நடக்கும். அவைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் நமக்கு கிடைக்கும். மரணம் என்பது தண்டனைன்னு நினைத்தீர்கள் என்றால் வாழ்நாள்ல நீங்கள் பல தவறுகளை செய்திருக்கிறீர்கள்னு பொருள். மரணம் என்பது நமக்கு விடுதலை என்று நினைத்தால் வாழ்ந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்திருக்கிறீர்கள்னு பொருள். வேறு ஒண்ணுமே. அதனால திருமந்திரம் சொல்லுகிறது, வாழுகின்ற வரைக்கும் உன்னால் இயன்ற தர்மத்தை செய், நல்ல தவத்தை செய். சொல்லல செய்யும் சொல்லு, செய்யும் நீரே, நீங்கள் இதை செய்து ஆக வேண்டும். இவைகளை செய்தால்தான் யமன் வருகின்ற பொழுது நீங்கள் அச்சமில்லாமல் அதை எதிர்கொள்ள முடியும். இது ரொம்ப நுணுக்கமான ஒரு சிந்தனை. என்ன காரணம்னா மனித வாழ்க்கையில எல்லோருக்கும் ஒரு பெரிய அச்சத்தை, கவலையை அல்லது மற்றவர்களிடம் இருந்து நாம் தனித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணங்களை தரக்கூடியதாக இருப்பது மரணம். நான் சொல்ற இடங்கள்ல எல்லாம் போய் பார்த்தீர்கள்னா சிலது வேடிக்கையா இருக்கும். ஒரு நல்ல அனுபவம் மிக்க ஒரு இதய நோய் நிபுணர் இருக்கிறார்னு வைத்துக் கொள்ளுங்க, கார்டியாலஜிஸ்ட்.
அவருடைய அந்த மருத்துவ ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, கிளினிக், அங்க போய் சும்மா அமர்ந்து பாருங்கள் தெரியும். வரக்கூடிய ஒவ்வொருவரும் எத்தகைய கவலையோடு வருகிறார்கள், ஒவ்வொருவர் கையிலும் அவர்களது உடலை பரிசோதித்ததற்கு உண்டான சான்று ஆதாரங்கள், இவைகளை எல்லாம் கொண்டு மருத்துவற்றை கொடுக்கும் போது அவர் என்ன சொல்ல போகிறாரோ, உன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று சொல்ல போகிறாரோ, இல்லை இனி ஏதொன்றும் பயனில்லை என்று சொல்ல போகிறார், அந்த கவலையோட தான் இவர் என்ன சொல்ல போகிறார், நம்முடைய வாழ்வை பற்றி என்ன சொல்ல போகிறான்ற பயத்தோடைய தான் வரும். அந்த டைம்ல நம்முடைய ரத்த அழுத்தத்தை எடுத்தோம்னாக்க அளவுக்கு அதிகமா. காரணம், எல்லோருக்கும் வாழ்க்கையில மிக பெரியதான அச்சத்தை தருவது மரணம். ஏன்னா இன்று வரைக்கும் அந்த மரணத்தை வென்றவர்கள் யாரும் இல்லை. யோசித்து பாருங்கள், தெரியும். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 75-80 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை மிக பெரிய அளவில் பாதித்த நோய் எதுனாக்க காலரா என்கின்ற நோய். அதுக்கு பேரு கொள்ளை நோய். நேற்று வந்தால் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய வெகு பேரை குடித்தது. இப்போ தொடக்கத்தில் அதை கண்டு அஞ்சினார். அது வந்தால் மரணமானது உறுதின்னு நம்பினார். அப்புறம் அதற்கு மருந்து கண்டறியப்பட்டு மரணம் தவிர்க்கப்பட்டதன் பிறகு அந்த நோயை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. அந்த நோயினால் மரணம் வாராது. அதுக்கப்புறம் அம்மை நோய் பெருமளவில் பாதித்தது தமிழகத்தில். அந்த நோய் மரணத்தை தருவதும் உண்டு, மரணத்தினுக்கு இணையான தான் வந்து சென்றதற்கு உண்டான சுவடுகளை உருவாக்கி விட்டு விட்டுன்னு சொல்லு. அது கண்டு அஞ்சினார். ஒரு காலத்துல 60கள் எல்லாம் நீங்க வெளிநாடு போக வேண்டும் என்றால் வெளிநாட்டினுக்கு உண்டான அந்த கடவு சீட்டு வாங்குகிறீர்கள் அல்லவா, வீசா, அந்த மையங்கள்ல அந்த நாட்டு அலுவலகத்துக்குள்ள நீங்கள் ரீவேக்சினேஷன் பண்ணினதற்கு உண்டான சான்று ஆதாரங்களை காட்டினாதான் உங்களுக்கு அவர்கள் நாட்டில நுழைவதற்கு அனுமதியை தருவார். அப்புறம் உலக சுகாதார மையத்துல இந்த அம்மை நோய்க்கு மருந்து கண்டறியப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கப்பட்டு அந்த நோயிலிருந்து எல்லாரும் விடுபட்டதற்கு பிறகு அந்த அம்மை நோயை எராடிகேட் பண்ணிட்டோம். ஆகவே ரீவேக்சினேஷன் இப்ப தேவையில்லை. அப்போ ஒவ்வொரு நோயாக வந்து அதனால் மரணம் விளைய அந்த நோயினுக்கு மருந்து கண்டறிகின்ற வரைக்கும் பயப்பட்டிருக்கும். அந்த மாதிரிதான் பிளேக், அதே போல பின்னாடி வந்து எய்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் மருந்துகள் இப்பெல்லாம் அதை விட மிக பெரியதாக இருக்கக்கூடிய கேன்சர், இவைகளுக்கெல்லாம் மருந்து கண்டறியப்படுகின்ற வரைக்கும் அஞ்சு இருக்கும். மருந்து கண்டறிந்ததன் பிறகு பல மக்கள் அதிலிருந்து விடுதலை பெற்ற பின்பு, குணமான பின்பு மெல்ல அந்த அச்சம் போயிற்று. ஆனால் இன்றைக்கும் மனிதனிடம் இருக்கக்கூடிய பெரியதோர் அச்சம் எதுனா மரணம். இந்த மரணத்தையும் தவிர்க்க முடியும், இவ்வாறு செயல்பட்டால் தவிர்க்கலாம் என்ற தத்துவத்தை சொல்லி அதனை முறையாக கையாண்டு யாரேனும் ஒரு சிலர் பிழைத்தும் விட்டால் மெல்ல மெல்ல மரணம் பற்றின பயமும் முன்னைக்கு இப்பொழுது எவ்வளவோ தேவலாம். பல நேரங்கள்ல மரணத்தை ரொம்ப இயல்பாக மக்கள் எடுத்துக்கொள்ள முன்வந்திருக்கிறார்கள். பலரோடு பழகிறோம், பல உறவினர்கள் பல நண்பர்கள் வீடுகள்ல நடக்கக்கூடிய மரண நிகழ்வுகளுக்கெல்லாம் போகிறோம். அங்கு நடக்கக்கூடிய செயல்பாட்டை பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் ஒரு தெளிவு இருக்கிறது, இது தவிர்க்க முடியாதது, சரி இவருக்கு வந்தது, தவிர்க்க முடியவில்லை
என்று எல்லோரும் மிக பெரிய அளவிலே மரணத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் மரணம் பற்றின அச்சம் இன்னமும் போல. அதனாலதான் திருமந்திரம் சொல்லுகிறது, இந்த அச்ச உணர்வு உன்னிடம் இருக்கின்றது என்றால், அந்த மரணம் பற்றின பயம் இருக்கிறது என்றால், அந்த பய உணர்வு தோன்றுவதற்கு முன்பாக உன்னால் இயன்ற அறத்தை செய், உன்னால் இயன்ற தவத்தை செய். இவ்வாறு செய்தால் உனக்கு மேலான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லல திருமந்திரம். மரணம் பற்றின கவலை உன்னை விட்டு விலகும், மரணம் பற்றின பயம் உனக்கு இல்லாமல் போகும். உண்மை அதுதான். உமர் கயாம் எழுதினார் இல்லையா, எழுதி எழுதி செல்லும் விதியின் கை வேலை இது. நமக்கு தெரியாது, விதி எழுதி கொண்டே போகிறது. அந்த விதியானது எழுதப்படுவதை நிறுத்துவதில்லை. அது எழுதத் தொடங்கிய காலம் தொட்டு இன்று வரை எழுதி கொண்டே இருக்கிறது. இவன் பிறப்பான், இவன் நோய்வாய்ப்படுவான், இவன் மரணத்தை இவ்வாறு சந்திப்பான், எழுதி கொண்டே போகிறது. அதன்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. நாமும் தோன்றி வளர்ந்து வாழ்ந்து மரணத்தை தழுவி போய்கொண்டே இருக்கும். இது ஒரு சுழற்சி. இதுல இருந்தெல்லாம் விடுபடக்கூடாது அப்படின்னு எல்லாம் முயற்சி பண்ணவே கூடாது. இது இயற்கை. இதெல்லாம் மிக பெரிய அளவில் இயல்பாக இப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை பெரும்பாலான மக்களிடம் கிடைத்திருக்கிறது. காரணம் எதுவா வேண்டுமானாலும் இருக்குது. இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவரை பல காலம் வைத்து பராமரிப்பதற்கு முடியாது. ஆகவே மரணம் வந்தது ஒரு விதத்தில் எல்லோருக்கும் ஒரு தீர்வாக போகலாம், அந்த எண்ணம் இருக்கு. ஆனால் முன்பு மரணம் பற்றின அச்சம் எந்த அளவினுக்கு பெரியதாக இந்த மண்ணில் இருந்ததோ இப்பொழுது அது குறைய தொடங்கி இருக்கிறது. மக்கள் புரிந்து கொள்ள தலைப்பட்டு இருக்கிறார்கள். எல்லாம் தத்துவவாதிகளா மாறிவிடல. எல்லோரும் பொருள் முதல் வாதத்துக்குள்ள போனதுனால இறுதியில ஒருவன் தன் வாழ்நாளுக்கு உரியதாகிய மரணப்படுக்கையில இருந்தான்னா அது குறித்து செய்யப்படக்கூடிய செலவும், அதற்கு மாறாக அவன் மரணத்தை தழுவினால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய அளவில் பொருளாதாரத்தின் இன்றியமையாமையும் மரணத்தை இன்று தவிர்க்க முடியாது என்பதோடு அது இயல்பானது என்று ஏற்கக்கூடிய மனோநிலைக்கு எல்லோரும் வந்திருக்கு. அதனால நீங்கள் இயன்றவரைக்கு அறம் செய்யுங்கள், உரிய அளவினதாகிய தர்மத்தை செய்யுங்கள். அதனால் மரணம் பற்றின பயம் உங்களை அணுகாது. அடுத்து, துறந்தான் வழி முதல் சுற்றமும் இல்லை, இறந்தான் வழி முதல் இன்பமும் இல்லை, மறந்த வழி முதல் வந்திலன் ஈசன், அறந்தான் அறியும் அளவறிவாரே. ரொம்ப அழகான விஷயம். அறந்தான் அறியும் அளவு அறிவாரே. அளவு அறிதல்னாக்க மெய்மையை அதன் போக்கிலேயே சென்று ஆராய்ந்து அதனது உண்மைத்தன்மையை உணருதல். ஞாபகம் வச்சுக்கணும், மெய்மையை. உதாரணம், மரணம் தவிர்க்க முடியாதுன்றது ஒரு மெய்மை. அதனை அதன் போக்கிலேயே சென்று ஆம் இதனை தவிர்க்க முடியாது என்பதை நம்முடைய அனுபவங்களினால் உணர்ந்து கொள்ளுதல் இருக்கு இல்லையா, அதுதான் அளவு அறிவாறு. அளவுன்றதுக்கு நாம ஏற்கனவே என்ன பார்த்திருக்கிறோம், பிரமாணம்னு பார்த்திருக்கோம். அளவையியல்னா பிரமாணத்தை பற்றின விளக்கங்களை தருதற்கு உண்டான பகுதி. அப்ப எத்தனை விதமான பிரமாணம் உண்டுன்னு பார்த்திருக்கோம் இல்லையா. பிரத்யக்ஷம், உபமானம் என்றெல்லாம் அந்த அளவை நாம் தெரிந்து வைத்திருக்கோம். அப்போ இந்த மரணம் என்பது எக்காலத்தும் நிரந்தரமானது என்பதை
நாம் நம்முடைய அளவினால் நாம் அறிந்திருக்கக்கூடிய செயல்பாட்டினால் தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்படி தெரிந்து வைத்திருப்பதினால் என்ன பொருள் புரிந்து கொள்ளுகிறோம்? துறந்தான் வழி முதல் சுற்றம் இல்லை. முற்ற துறந்தவனுக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் மாட்டு உண்டான தொடர்பு இல்லாமல். துறத்தல் என்றால் எல்லாவற்றையும் விட்டு விலகுதல்னு பொருள். ஞாபகம் வச்சுக்கணும். துறத்தல்னு சொன்னா ஏதோ காட்டுல போய் உட்கார்ந்து கொண்டு தவம் செய்வது அல்ல. நீங்கள் வாழிடத்திலேயே உங்களுக்கு உரிய தொடர்பினை நல்கக்கூடியவர்கள் யார் மாட்டெல்லாம் நீங்கள் தொடர்பினை கொண்டிருக்கிறீர்களோ அத்தொடர்புகளிலிருந்து எல்லாம் விலகி அன்வயப்பட்டு இருத்தலுக்கு பேருதான் துறவு. ஆகவே துறந்தான். அப்படி உங்களுடைய உறவுகளை எல்லாம் நீங்கள் துறந்தீர்கள் என்றால் வழி முதல் சுற்றமும் இல்லை. அவ்வாறு துறந்த ஒருவனுக்கு எவ்விதமான சுற்றமும் இருக்காது. அப்படின்னா எந்த சுற்றமும் அவனை பாதிக்காது. எந்த சுற்றமும் அவனை பாதி. அந்த சுற்றத்தாரினது உயர்வோ தாழ்வோ அல்லது அவர்களது இல்லங்கள்ல ஏற்படக்கூடிய மரணமோ ஏதொன்றும் இவனை பாதிக்காது. துறவு நிலை என்பதன் பொருள் அதுதான். நீ வாழும் காலத்து நீ வாழும் இடத்திலேயே துறவினை மேற்கொள்ளுகிறாய் என்றால் நீ எல்லாவற்றையும் அன்வயப்படுத்தி விட்டாய். அதன் வயம் ஆகுவது இல்லை. நீ அன்வயப்பட்டதினால் உன்னை சார்ந்த உறவுகள் அவைகள் உறவுகளாக உனக்கு தெரியாது. அந்த உறவுகள் படக்கூடிய இன்பமோ துன்பமோ அது உன்னை பாதிக்காத அளவு நீ உண்மையை உணர்ந்திருக்கிறாய். அவ்வாறு உணர்ந்தவர்களுக்கு தங்கள் அனுபவத்தினாலோ அளவினாலோ அறிந்து உணர்ந்தவர்களுக்கு முற்ற துறந்தவர்களாயிருந்தால் அவர்களுக்கு சுற்ற தொடர்பு இருக்காது. ஞாபகம் வச்சுக்கணும். சுற்ற தொடர்பு இருக்காதுன்னா அவர்கள் சுற்றத்தாரோடேதான் இருப்பார்கள். ஆனால் அந்த சுற்றத்திலிருந்து தங்களை அன்வயப்படுத்திக் கொள்வார்கள். இது எளிமையான மேற்கோள் சொல்லிவிடலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆதீனங்களிலும் எல்லா மடாலயங்களிலும் மனாஸ்டரிஸ் இருக்கக்கூடிய துறவுகள் 2 வகைதான். ஒன்று இல்வாழ்க்கையில ஈடுபட்டு முற்ற இல்வாழ்க்கையை துய்த்து அதனூடாக ஞானம் பெற்று அதன் பிறகு ஒரு மடத்தினது தலைவராக வந்து செயல் ஆற்றுதல் வைணவத்தில் உண்டு. அவர்கள் இல்லறத்துல பல காலம் வாழ்ந்து அதன் பிறகு அவர்கள் துறவு நெறிக்கு வந்து அவர்கள் பின்பற்றக்கூடிய மதத்தினது ஒரு வழிகாட்டியாக நிற்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே திருமணமாகிதான் துறவுக்கு வந்தார்கள். துறவிற்கு வந்ததன் பின் அவர்கள் உறவுகள் எல்லாம் அற்று போய்விடும். உறவுகளோடு இவருக்கு தொடர்பு இருக்காது, இருக்கக்கூடாது. சைவ மடங்கள்ல ஸ்மார்த்த மடங்கள்ல துறவு நிலை என்பது திருமணம் செய்து கொள்ளாமலேயே நீங்கள் பிரம்மச்சாரியாகவே துறவுக்கு வருதல். அவ்வாறு வருகின்ற பொழுது பெற்ற தாய் தந்தை உற்றார் உறவினர் இவைகளை எல்லாம் விட்டுட்டு வெளியே வரும். அதனாலதான் இந்த முற்ற துறந்தீர்கள் என்றால் சுற்ற தொடர்பு இல்லாமல், சுற்றத்தோடே நீங்கள் வாழுவீர்கள். ஆனால் அவர்களால் உங்களுக்கு ஒரு பாதிப்போ உங்களால் அவர்கள் மாட்டு ஒரு ஈர்ப்போ இல்லாமல் போகும். நான் சொல்லக்கூடிய ஒரு இடம் வாய்ப்பு இருக்கிறதுன்னா போய் பார்க்கலாம். சென்னையில தான். சென்னையில மயிலாப்பூர்ல கச்சேரி ரோடுன்னு ஒரு ரோடு. லெஃப்ட்ல இருந்து அந்த கச்சேரி ரோடுக்குள்ள நுழைந்தீர்கள் என்றால் ஒரு வாய்க்காலினுடைய பாலம் இருக்கும்.
கூவத்தினுடைய கிளை வாய்க்கால் அதனுடைய பால். அதை தாண்டினீர்கள் என்றால் இடது பக்கம் ஒரு 4-5 கடை இருக்கும். அதனை அடுத்து ஜெயின் பவன் என்ற ஒரு கட்டிடம். அந்த பவன்ல ஆண்டுதோறும் ஜைன மதத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் சமயத்தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினால் உந்தப்பட்டு தங்களை துறவியர்களாக மாற்றிக்கொள்ள முன் வருவார். அந்த விழா அங்க நடக்கும். நிறைய பார்த்திருக்க. அதுக்கு நேர் எதிர்பகுதியில தான் என் தந்தையார் குடியிருந்தார். நான் அங்க இருந்தேன். அதனால நிறைய பார்த்திருக்கிறேன். மேலும் நான் பணியாற்றினதே ஜெயின் கல்லூரியில தான். அவர்கள் வழக்கம் தெரியும். அப்ப பல இளைஞர்கள் இளம் பெண்கள் துறவுக்கு வருகின்ற பொழுது ஒருவர் முகத்தில கூட, அந்த இளைஞர் முகத்திலோ அல்லது இளம் பெண்கள் முகத்திலோ கவலையோ வருத்தமோ இல்லாது நன்கு பக்குவப்பட்ட நிலையில மகிழ்வோடு தங்கள் துறவை ஏற்றுக்கொள்வார். அதாவது அந்த பெண்களை அமர்த்தி அவர்களுக்கு பல அலங்காரங்களை செய்து, இதுதான் உன் வாழ்நாளிலே நீ இறுதியாக பார்ப்பதற்கு உரிய அலங்காரம் என்று சொல்லி, பின்னர் அந்த அலங்காரத்தை ஒன்றன் பின் ஒன்றாக நீக்கி மிக அவர்களினது நீளமான கூந்தலை பறித்து, முடிய வெட்ட மாட்டார்கள், பறிப்பார்கள். பறித்தலைன்னே எழுதுவார் சம்பந்தர். பறித்தலை சமணர். தலையில இருக்கிற முடிய ஒவ்வொன்றாக பறித்து கொள்வார். அந்த முடியெல்லாம் பறித்து அப்புறம் அந்த துறவியருக்கு, மூத்த துறவி இந்த வெண்மை ஆடைய கொடுப்பார். அதுதான் அவர்களினுடைய இறுதி கால வரைக்கும் அவர்கள் அணியக்கூடிய ஆடை, வெள்ளுடை தான். தலையில முடி இருக்காது. வாயினுக்கு பூட்டு இடப்பட்டிருக்கும். கையில மயில் பீலிகளை கட்டின ஒரு பகுதி கொடுத்திருப்பார்கள். வீதியில நடக்கும் போது இவர்கள் காலடி தடம் பட்டு உயிர்கள் ஏதும் இறந்துவிடக் கூடாது என்பதற்காக மெல்ல அந்த பாதையை பெருக்கி கொண்டே நடக்கணும். அப்போ அவர்கள் மரணம் பற்றின நிலைக்கு கவலைப்படுவதே இல்லை. நம்ம நிறைய மகான்களை பற்றி எல்லாம் படிச்சிருக்கோம். அவர்களெல்லாம் மரணத்தை ஒரு வாழ்க்கையின் நிகழ்வாக பார்த்தார். நமக்கெல்லாம் தெரியும், ரொம்ப அண்மை காலம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருந்தவர் ராகவேந்தர். அதை பற்றி திரைப்படம் கூட வந்தது. அவர் நெட்டை கைகூடி அமர்ந்த பொழுது சொன்னார், என் கையிலே உருட்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாலை எப்பொழுது நிறுத்தப்படுகிறதோ அப்பொழுது நான் ஜீவன் முக்தனாகி விட்டேன், என் மீது சமாதியை கட்டி முடித்து விடுங்கள்னு சொன்னார். மரணத்தை அவர்கள் எதிர்நோக்கி, இந்த இடத்தினுக்கு இவ்வாறு வர வேண்டும், நான் தயாராக இருக்கிறேன் என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறார். அதுதான் ஞானம். மரணத்தை எதிர்நோக்கி காத்திருத்தல் என்பது ஞானம். மரணம் வந்தபோது ஏற்போம் என்று இருத்தல் என்பது அறிவுடைமை. ஐயோ மரணம் வந்துவிடுமே என்று கவலைப்பட்டால் அது அறியாமை. எவ்வளவு காலந்த அறியாமையில வாழறது? அறியாமை என்பது நம்மை பாதிக்கும், நம்மை சார்ந்தவர்களையும் பாதிக்கும். ஞானம் என்பது நம்மையும் உயர்த்தும், நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்தும். ஆகவே நல்ல ஞானம் அடைந்தவர்கள் மரணத்தை ஒரு விடுதலையாக, தாங்கள் வந்த காரியம் இந்த உலகிலே
முடிந்தது என்று தெரிந்ததினால் அந்த துறவு நிலை அவர்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுப்பதினால் எந்த சுற்றத்தையும் அவர்கள் பொருட்படுத்துவது இல்லை. ஆகவே துறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த துறவு நிலைக்கு வந்ததன் பின் தங்களை சார்ந்திருந்த மக்களை, குடும்பத்தை, உறவுகளை முற்றிலுமாக ஏற்காத மனோநிலைக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ளுகிறார்கள். காஞ்சியில் இருக்கிற சங்கர மடத்தை எடுத்து பாருங்க. பிரம்மச்சாரியாக நீங்கள் துறவு நெறிக்கு வரணும். பெற்றோர்கள் அவர்களை விட்டுட்டு தான் வரணும். அவர்களை விட்டுட்டு வந்ததற்கு பிறகு நீங்கள் சத்குருவாகுகிறீர்கள், ஜகத்குருவாகிறீர்கள். அவர்கள் கூட உங்களை வணங்க தகுந்த நிலைக்கு நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள். அதான் உண்மை. அதனால அந்த துறவு என்பது அவ்வளவு பெரிய விஷயம். ஆகவே துறந்தவர்களுக்கு யார் ஒரு உறவும் இல்லை, சுற்றம் இல்லை. இறந்தான் வழி முதல் இன்பமும் இல்லை. ஆகவே அவன் எந்த சூழ்நிலையிலும் இறைவனை மறக்காது இருக்க, அவனுக்கு என்றதோர் சுற்றம் இல்லாமல் போனதினால், இருந்த சுற்றங்களை எல்லாம் தவிர்த்து துறவு நிலையிலே நின்றதினால், ஆகவே அவனுடைய வாழ்நாள்ல இறைவனை எந்த சூழ்நிலையிலும் மறவாமல் இருக்கிறான். அதனால அவன் வாழ்க்கையில எந்த ஒரு கெடுதியும், ஏனென்றால் எனக்கு உண்டானவற்றையெல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான் என்ற தெளிவு வந்து விடுகிறது. அந்த தெளிவு வந்ததினால் நமக்கு வாழ்க்கையில நாம் பெறக்கூடிய எந்த ஒரு அனுபவமும் நம்மை பாதிக்காது. நாம் அவைகளிலிருந்து அன்வயப்பட்டு நிற்போம், அதன் வயப்படமா. ஆகவே இறந்தான் வழி முதல் இன்பமும் இல்லை, மறந்தான் வழி முதல் வந்திலன் ஈசன். ஆகவே இந்த அறம் என்கின்ற ஒன்றும், அதனால் வரக்கூடிய இன்பமும், அதனால் இறைவன் என்கின்ற ஒருவனது நட்பும் இருந்து விடுவதினால் அவனுக்கு இந்த உலகியலிலே எது பற்றின அச்சமும் இல்லை. ஆகவே மறந்தான் வழி முதல் வந்திலன் ஈசன், அறந்தான் அறியும் அளவு அறிவாரே. ஆகவே அவன் இந்த உலகத்தில இம்மைக்கு உண்டானவற்றையும் பெறுவான், அதன் பின் மரணத்திற்கு பின் வரக்கூடிய மறுமைக்கு உண்டானதையும் அறிவான். ஆகவே இந்த பற்றினை நீக்காமல் இருந்தான் என்றால் இந்த இக உலகத்துல அறத்தை செய்ய முடியாமல் தடுமாறுவான். அறம் செய்யாமல் போனதினால் மறுமை என்கின்ற ஒன்றும் இல்லாது போய் மீண்டும் இந்த உலகிலே வருவதற்கு உண்டான வழிமுறை ஏற்பட்டுவிடும். அதனால அறந்தான் அறியும் அளவறிவாரே. அளவைகளால் அறம் என்கின்ற ஒன்றுதான் மேலே சொல்லப்பட்ட மூன்றினையும் நமக்கு தருதற்கு உரியது. ஒன்று, சுற்றங்களிடமிருந்து அன்வயப்படுத்திக் கொள்ளுதல், மரணத்திற்கு பின் நிகழக்கூடியவற்றை பற்றி பொருட்படுத்தாது இருத்தல், அதுபோல் வாழும் காலத்து அறம் பற்றின சிந்தனைக்கு உட்படுதல். இந்த மூன்றும் தான் அளவை பொருளாக அவன் வாழும் காலத்துல அறிதற்கு உரியதாக இருந்தது என்றால் அவனுக்கு இந்த உலக வாழ்க்கை அச்சத்தினை தாராது. நமக்கெல்லாம் உலக வாழ்க்கை பயத்தை கொடுக்கிறது. காரணம், அறம் செய்வது இல்லை. இம்மைக்கு உரியன எந்த ஒரு நன்மையும் நாம் செய்வது இல்லை. இம்மையில மரணம் பற்றின அச்சத்தினுக்கு உட்பட்டு ஒவ்வொரு நாளும் அஞ்சி அஞ்சி வாழுவது, மன்னிக்கணும், ஒவ்வொரு கணமும் அஞ்சி அஞ்சி வாழுவது. மரணத்தினுக்கு பயப்பட தொடங்கினோம் என்றால் நம்மால் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு நல்ல செயலும் நல்ல விதமான பலனை தாராமலேயே முடிந்து போகும். பயம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக பெரியதோர் எதிரி. அதனால ரொம்ப அழகாக அடுத்த பாட்டுல சொன்னார், தான் தவம் செய்வதாம் செய்தவத்து அவ்வழி
மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள் ஊன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர் நான் தெய்வம் என்று நமன் வருவானே. ரொம்ப அழகான இடம். தான் தவம் செய்வதாம் செய் தவத்து அவ்வழி. அதாவது மனிதனா இந்த உலகத்துல பிறந்துட்டோம். மனிதனாக பிறந்து கொஞ்சம் அறிவையும் பெற்றிருக்கிறோம். அப்ப அறிவை பெற்றிருப்பதன் பயனே என்னன்னு கேட்டா, மீண்டும் பிறப்பினை தவிர்ப்பதற்கும் அதற்கு உரிய அளவுல தேவையான தவத்தை செய்வதற்கும் அல்லது அந்த தவத்தின் வாயிலாக இறைவனை நாடுதற்கு உண்டான செயல்ல ஈடுபடுவது மட்டும். தான் தவம் செய்வது ஆம் செய்தவத்து அவ்வழி. அறிவுடைய மக்களால் செய்யத்தக்கது தவம் ஒன்றே. தவநெறி என்பது சிவபெருமானையே பரம்பொருள் என்று உணர்ந்து ஒழுக வல்ல நெறி. வேற யாரையும் ஏற்றுக்கொள்ளும். மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள் பலர் இந்த நெறியினை உணராமல், இந்த நெறியிலே நில்லாமல் தங்கள் உடலையே பேணி அதுவே தெய்வம் என்று அதனை பராமரிப்பதிலேயே பலகாலம் ஈடுபடுவதாக இருந்தால். வேற ஒரு இடத்துல பேசுற, ஊன் பொதிந்த இவ்வுடல் உனது உனது என்று எண்ணில் ஊர்புறத்து நாய் நரிகள் பேய் கழுகு தனது தனது என்று உண்ணும். வாழுங்காலத்துல தர்மத்தை சிந்திக்காமல் நம்ம உடம்பையே அழகாக பராமரித்து நன்கு அதற்கு உண்டான ஒப்பனைகள், அதற்கு உண்டான போஷாக்கான உணவுகள் இவைகளை எல்லாம் கொடுத்து இந்த உடம்ப அப்படி மிகப்பெரிய அளவுல நாம பார்த்து கொண்டிருந்தோம்னா ஒரு நாள் நமக்கு மரணம் வரும். மரணம் வந்ததன் பின் இந்த உடலை கொண்டு புறங்காட்டிடை வைப்பார்கள். அப்பொழுது அந்த காட்டகம் இருக்கக்கூடிய நாய்களும் நரிகளும் பேய்களும் கழுகுகளும் நம் உடம்பை கொத்தி உண்ணுதலிலே ஆர்வம். உடலை எதற்கு வளர்க்க வேண்டும் என்றால், உடலின் கண் உள்ளதாகிய உயிர் வளர வேண்டும் என்றால் உடலை வளர்க்க வேண்டும். உயிரை ஏன் வளர்க்க வேண்டும் என்றால் அது இயன்ற வரைக்கும் நம்மால் அறத்தினை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆகவே உடலை வளர்த்தால் உயிர் வளரும். வளர்ந்த அந்த உயிரை கொண்டு அந்த உயிரானது நீங்குகின்ற வரைக்கும் அரிய பல நல்லதை செய்தற்குத்தான். மாறாக அறத்தினை சிந்திக்காமல், பரம்பொருளை சிந்திக்காமல் உடம்பையே தெய்வம் என்று பேணி மூச்சு விடுகின்ற பிணங்களாய் நிற்கக்கூடிய உலகாயத நெறி. அந்த காலத்துல இப்படி ஒரு மதம் இருந்தது, உலகாயுதம். உலகாயுதம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு எது தேவையோ அதனை எப்பாடு பட்டாவையும் பெற்றுவிடும். அதான் உலகாயுதம். உலக சௌக்கியம் முக்கியம். உலகத்துல நான் சந்தோஷமாக வாழ வேண்டும். உலகத்துல நான் அனுபவிக்கக்கூடிய ஏதொன்றினுக்கும் தட்டுப்பாடோ குறையோ இருந்து விடக் கூடாது என்று எண்ணி நம்முடைய நிறைவுக்கும் நம்முடைய மகிழ்ச்சிக்கும் எதை வேண்டுமானாலும் செய்யும். அதுக்கு பேர் உலகாயுதம். நான் இந்த உலகில் வந்ததன் நோக்கமே இந்த உலகியல் இன்பங்களை துய்ப்பதற்குத்தான். ஆகவே அந்த இன்பத்தினை துய்ப்பதற்கு எனக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் எப்பாடு பட்டாகிலும் பெற்று விடுவேன். அது அறமாயினும் சரி, அறம் இல்லாத வழி வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, அதை பெறுவேன். இதான் உலகாயுதத்தினுடைய நோக்கம். எனக்கு என் மகிழ்ச்சி முக்கியம், எனக்கு என் நிறைவு முக்கியம். அதற்கு நான் என்ன வேணாலும் செய்யணும். மற்ற பற்றின சிந்தனையே கூட வைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உலகாயத நெறியில
இருந்து கொண்டு உங்கள் உடலை பேணி பாதுகாத்தும் உங்கள் உடலுக்கு உண்டான நல்லனவற்றை மட்டுமே செய்வேன், நான் எந்த விதமான அறத்தையோ தவத்தையோ செய்ய மாட்டேன் என்று தவிர்த்தாலும் என்னாகுமா? மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள், மான்னா உடம்புன்னு அர்த்தம், மானையே அந்த உடலையே முதலாக நினைத்து அதை பேணுதலும் பாதுகாத்தலும் அதனை வளர்த்தலுமே தான் நம் வாழ்நாளினது குறிக்கோள் என்று நினைத்து வாழக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் மூச்சு விடுதற்கு உண்டான பிணங்கள் அவ்வளவு. நீங்கள் எல்லாம் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய பிணங்கள் என்று திருமந்திரம் சொல்லுது. நீங்கள் நான் ஏதோ உங்களை சொல்றேன் அப்படி இல்லை. மனிதர்களுக்கு இவர் தரக்கூடிய ஒரு பொது அறிவு, உடலையே முழு முதலாக கொண்டு அதனை பராமரித்தலும் அதற்கு உரியனவற்றை செய்தலும் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தரத்தக்க செயல் என்று நீங்கள் எண்ணினீர்கள் என்றால் நீங்கள் அனைவரும் மூச்சு விட்டு கொண்டிருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நடைப்பிணங்கள் என்கின்றார் திருமூலர். அப்படி உலகாயத வாழ்க்கையை வாழ்ந்து நடைப்பிணங்களாக நீங்கள் வாழ தலைப்பட்டீர்கள் என்றால் ஊன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர் நான் செய்யும் நான் தெய்வம் என்று நமன் வருவானே. ஆகவே அவ்வாறு நீங்கள் மூச்சு விட்டு கொண்டு திரியக்கூடிய பிணங்களை போல் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டீர்கள் என்றால் தெய்வம் இல்லை என்று உங்களுக்கு காட்சி அளிக்கின்ற தெய்வம் நான் தான் என்று சொல்லிக் கொண்டு யமன் கண்முன்னே வந்து நிற்பான். மற்றைய தெய்வங்களை நீங்கள் ஏற்கவில்லை இல்லையா? ஆகவே உங்கள் உயிரை இறுதியிலே கருணையே இல்லாமல் வவ்விக்கொண்டு செல்லக்கூடிய தெய்வம் நான் தான் என்று யமன் வந்து நிற்பான். ஆகவே இந்த உலகத்துல எதுவுமே நிலைத்தது இல்லை. ஞாபகம், பழைய பாட்டு ஒண்ணு கேட்டிருப்போம் இல்லையா? இளமையோ செல்வமோ பயனொன்றும் தாராது, இளமை நில்லாது யாக்கை நிலையாது, வளமையோ செல்வமோ பயனொன்றும் தாராது, நிலைமை இதுவாக தலைமை பொருளாக நிம்மதியை எந்தனுக்குத்தான். முருகன் பேர்ல ஒருத்தர் பாடிங்க. இதுதான் நம்முடைய வாழ்நாளிலே நாம பார்க்கக்கூடிய உண்மை நிதர்சனம். இது வாழ்நாள் முழுவதும் போராட்டம். எப்ப அந்த போராட்டம் தொடங்குகிறது? நாம் நமது உடல் நம் வாழ்க்கை என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நாம செயல்பட்டு உலகாயுத நெறியை சரி என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நம் முன்னே யமன் வரும்போது நமக்கு அச்சம் வரும். மாறாக நம்மால் இயன்றனவற்றை நம்முடைய சமூகத்தினுக்கு அந்த சமூகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு உரியன செய்வோம் என்று முன்வருகின்ற பொழுது அண்மையில 4 நாள் முன்னாடி பார்க்கலாம், மியான்மர்ல நடந்த ஒரு கோர சம்பவம், நிலநடுக்கம். நாம சொல்றோம் இல்லையா, அவரவர் மனத்திலே கட்டப்பட்ட மனக்கோட்டைகள் எல்லாம் தகர்ந்தது போல பல மாடி கட்டிடங்கள் எல்லாம் உருத்தெரியாமல் அழிந்து போய் சில காட்சிகள் இப்பொழுது நினைத்தாலும் பயம் வருகிறது. பல மாடி கட்டிடங்கள் சீட்டு கட்ட அடுக்கி வைத்தது போல ஒரு அதிர்வு குலுங்கி கீழே முற்றிலுமாக விழுந்து நொறுங்கியது மாதிரி பல கட்டிடங்கள். அதனது இடிபாடுக்கு கீழே பல மக்கள், இதுவரைக்கும் கணக்கெடுத்ததே தலையை சுற்றுகிறது, அவ்வளவு பேர் மரணித்திருக்கிறார். ஆகவே இயற்கையினது சமன்பாட்டை முதல்ல புரிந்து கொள்ளும். இயற்கை விதி, நேச்சர்ஸ் ஈக்லிபிரியம்னு ஒண்ணு இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும்.
அதை புரிந்து கொண்டால் நாம வாழும் காலத்துல நமக்கு உண்டான ஒழுக்கங்கள் எவை எவை என்று வகுக்கப்பட்டிருக்கின்றனவோ அதன்படி வாழ்நாள அர்த்தம் உள்ளதாக கழித்தால் யம பயம் இல்லாமல். இல்லை என்றால் நானே தெய்வம் என்று யமன் நம் முன்னே தோன்றி நம்முடைய உயிரை எடுத்து செல்வான். ஆகவே வாழும் காலத்துல நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்வதிலும் ஒரு அர்த்தம் வேணும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏதாகிலும் ஒரு அர்த்தம் பொதிந்து இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள நாம முயல வேண்டும். அப்படி முயன்று அதனுடைய அர்த்தம் இதுதான், அதை நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்ய தலைப்பட்டோம் என்றால் நமக்கு மரணம் என்பது ஒரு நிம்மதியான விடுதலை உணர்வை தரத்தக்கதாய் அமையும். இல்லை என்றால் அதுவே நமக்கு பெரியதோர் தண்டனையாக வந்து. ஆகவே உடலை முழு முதலாக கொண்டு இதனது மகிழ்ச்சி தான் எனக்கு நிரந்தரம் என்று சொல்லி அதற்காக தெய்வங்களை நிராகரித்து உங்கள் உடலை மட்டும் பேணுதற்கு உண்டான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இறுதியில யமன் உங்கள் முன்னே தோன்றி நான் தான் உங்களுக்கு உரிய தெய்வமாக இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை பாழ் நரகனுக்கு இட்டு சென்று அங்கு தண்டி தவிர்க்க முடியாது. அடுத்தது திளைக்கும் வினைக்கடல் தீர் உரு தோணி இளைப்பினை நீக்கும் இரு வழி உண்டு கிழக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் வெற்றுணையாமே. உண்மையிலேயே வாழும் காலத்துல நீங்க அறத்தை செய்ய வேண்டும் என்றால் ரெண்டே வழிதான். ஒன்று இல்லறம், மற்றொன்று துறவரம். ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் துறவரத்தை இங்க சொல்ல வேண்டிய தேவை? திருமந்திரம் எழுதப்பட்ட காலத்துல வடபுலத்துல துறவரத்தினுக்கு உண்டான இன்றியமையாமையை கொடுக்க முன்வந்தார். அப்ப தொடக்கத்துல தமிழகத்துல துறவரத்தை பற்றின எந்த இலக்கியங்களும் எழுதல, பேசப்படும். வாழுங்காலத்தில் அற உணர்வோடு இருந்து செயல்படும் அறத்தை வலியுறுத்தக்கூடிய அமைப்பாகத்தான் தொடக்கத்துல தமிழ் மண்ணுல எல்லா செய்திகளும் இருந்தது. அதனால இங்க அறத்திலிருந்து விலகுதல் என்பது இங்கு நடவாது. ஆனால் வடபுலத்துல துறவு பற்றின சிந்தனை மேலோங்கியதினால ரெண்டு அறத்தையும் ஏதாயிலும் ஒரு வழியில பின்பற்றுதல் தவறு இல்லை என்ற முடிவுக்கு வந்தார். ஆகவேதான் திளைக்கும் வினை கடல் தீர் உரு தோணி. இந்த உலகத்துல நாம உழன்று கொண்டிருக்கக்கூடிய மிக பெரிய பாவங்களினாலான கடல் எதுனா நம்ம பிறவிதான். இந்த சொல்றோம் இல்லையா, பவசாகரம் கரை ஏறலாம், ரொம்ப கஷ்டம். நாம் செய்த பாவங்களுக்கு தகுந்தாற் போல இந்த பிறவி என்கின்ற ஒன்றை வினை என்ற கடல்ல தடுமாறி கொண்டிருக்கிறோம். நமக்கு எந்த விதமான பாதுகாப்பான படகோ தோணியோ கிடைக்காம தடுமாறி கொண்டிருக்கிறோம். இந்த கடல்ல விழுந்து உழன்று கொண்டிருக்கிறோம். தப்பிப்பதற்கு வழி தெரியல. ஆகவே எந்த ஒரு தோணியும் இல்லாமல் படகும் இல்லாமல் நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம். அந்த தடுமாற்றம் உங்களுக்கு இல்லாமல் வேண்டுமா? தீர் உரு தோணி, அந்த பிறவி என்ற கடலில் இருந்து நீங்கள் உங்களை முறையாக காப்பாற்றிக் கொள்ள உங்களுக்கு ஒரு தோணினா படகு. படகு வேண்டும் என்றால் இளைப்பினை நீக்கும் இரு வழி உண்டு. தோணியாக வந்து உங்களினது இளைப்பினை, உங்களினது இயலாமையினை நீக்குவதற்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்று இல்லற தர்மம், மற்றொன்று துறவர நெறி.
கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன். ஆகவே இந்த குற்றமில்லாத புகழுக்கு உரியவனாகிய இறைவன் இருக்கிறான் அல்லவா, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன். உங்களை சார்ந்த சுற்றத்தினுக்கும் உங்களுக்கும் எல்லா காலத்தும் உதவுவதற்கு உரியவனாகிய அந்த குற்றமற்ற புகழுக்கு உரிய இறைவன் இருக்கிறானே, அவனை நோக்கி விளைக்கும் தவம் அறம் மேல் துணையானே. அவனை நோக்கி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தவமும், அவனை எண்ணி உங்களை சார்ந்துள்ள மக்களுக்கு உங்களால் மேற்கொள்ளப்பட்ட அறமும் தான் இந்த பிறவி என்கின்ற கடலை கடப்பதற்கு உண்டான தோணியாக இருந்து உங்களை கடத்தும். இல்லை என்றால் இந்த கடலின் உள்ளேயே உழன்று கொண்டே இருக்கும், வெளியே வர முடியாது. வெளியே வருதல் என்பது நடவாது, இயலாது. அதனால இங்கு ரொம்ப அழுத்தமாக சொல்லுகிறார், கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் மேல் துணையாமே. உங்களால் இல்லறவாதிகளாக இருந்து அறத்தை செய்தலும், துறவரவாதியாக நின்று தூய்மையான ஞானத்தை பிறருக்கு கொடுத்தலும் ஆகிய 2 வழிகளின் மூலமாகத்தான் இந்த பிறவி என்ற கடலை கடப்பதற்கு, இறை என்கின்ற தோணியை இயக்குதற்கு உங்களால் மேற்கொள்ளக்கூடிய அறம் பயன்படும். அது இல்லறமாயினும் சரி, துறவரமாயினும் சரி. இல்லை என்றால் உங்களை மீண்டும் இந்த பிறவியின் உள்ளாகவே அழுத்தும், அவலிக்கும். அதனால் மீண்டும் மீண்டும் வந்து பிறப்பதற்கு உண்டான இழிநிலை தோன்றும். அதுவே நமக்கு ஒரு தடையாய் நிற்கும். சரியா? இதோட இருக்கு.